கடகராசிக்கு நான் சொல்லுவேன், அஷ்டம சனி விலகினாலும், இந்த மழை விட்டாலும் தூவானம் விடலை அப்படிங்கிறது தான். ஏன்னா குருவும் உங்களுக்கு விரயத்தில் வரார். நம்ம சொல்லலாம் சுப விரயமாக மாற்றிக்கலாம் அப்படின்ட்டுன்னு. பட் ஸ்டில் கடகராசிக்காரர்களுக்கு வந்து இந்த சிம்மத்தில் கேது வர்றது அப்படிங்கிறது குடும்பத்தில் சில கலகங்கள் வரத்தான் செய்யும். அண்டு 8ஆம் இடத்துல ராகு கும்பத்தில் வரார். ஸோ இந்த பாக்கியத்தில் சனி பகவான் குரு வீட்டுக்கு வர்றதும், குரு விரயத்தில் இருக்கிறதும், இவங்க என்ன பண்ணலாம் இந்த காலகட்டங்களில், இந்த கிரக பெயர்ச்சிகள் இந்த மாதிரிலாம் அமைப்பில் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம இது வரைக்கும் செய்யலை, எங்கள் வீட்டில் பித்ருகாரியமே இது வரைக்கும் பண்ணலைங்க, நான் வந்து எங்கள் வீட்டில் அமாவாசைக்கு எதுவும் செய்யலைன்னு சொல்கிற குடும்பங்கள் ஏராளம். அதுவும் எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய ஹிந்து தர்மத்தை தெரிஞ்சுக்கவே முயற்சி பண்ணுறதில்ல. அதனால் தயவு செஞ்சு இந்த கடகராசிக்காரர்களில் உங்கள் முன்னாடிய தலைமுறைகள், எனக்கு எங்கள் மாமனார் சொல்லித்தரலை, அப்பா செய்யலை, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. நீங்கள் ஆரம்பிங்க. உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, பிரிஞ்ச குடும்பங்கள் மீண்டும் சேரணும். அஷ்டமச்சனியில் பிரிஞ்சாங்கன்னா இந்த இதில் சேர்றதுக்கான இதுக்கெல்லாம் நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும்.